தமிழ் சினிமாவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு நெருக்கமான நபராக அறியப்பட்டவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சின்ன அண்ணாமலை. சினிமா தயாரிப்பிலும் இவர் ஈடுபட்டிருந்தார். அந்த சமயத்தில் எம்ஜிஆரை வைத்து படம் தயாரிக்க வேண்டும் என விரும்பினார் சின்ன அண்ணாமலை. அதை எம்ஜிஆரிடமும் சொன்னார். நல்ல கதை இருந்தால் வாருங்கள், நிச்சயம் நான் நடித்து தருகிறேன் என்று சொன்னார். இதற்காக சாவித்ரி பிக்சர்ஸ் என்கிற புதிய பேனர் உருவானது. அந்த சமயம் எம்ஜிஆர் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்ததால் மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை தினசரி கால்ஷீட் தருகிறேன் என்று கூறினார். அதே சமயம் எம்ஜிஆர் இப்படி குறுகிய நேரமே கால்ஷீட் தந்து நடிப்பதாலும் அவருக்கு ஜோடியாக நடிக்க பானுமதி, பத்மினி, சாவித்ரி ஆகிய நடிகைகளை ஒப்பந்தம் செய்தால் அவர்களும் பிஸியாக நடிப்பதால் கால்ஷீட் பிரச்சனை ஏற்படும் என்பதும் பெரிய தடையாக இருந்தது. அதனால் இந்த சிக்கலை சமாளிக்க புதிதாக ஒரு கதாநாயகியை கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் என எம்ஜிஆர் விரும்பினார். அந்த சமயத்தில்தான் தயாரிப்பாளர் சின்ன அண்ணாமலைக்கு நெருங்கிய குடும்ப உறவினரான நடன கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் தனது உறவுக்கார பெண் ஒருவர் பெங்களூரிலிருந்து இங்கே சினிமாவில் நடிப்பதற்காக வந்து தங்கி இருக்கிறார் என்றும், அவருக்கு நீங்கள் தயாரிக்கும் படங்களிலோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களின் படங்களிலோ சிபாரிசு செய்து வாய்ப்பு கொடுங்கள் என்றும் கேட்டிருந்தார். அவர் அப்படி அறிமுகப்படுத்திய பெண் மாநிறத்துக்கும் கொஞ்சம் குறைவான நிறம்தான். இப்போது எம்ஜிஆர் நடிக்கும் படத்தில் இந்த பெண்ணை கதாநாயகியாக்க முயற்சித்தால் என்ன என்று யோசித்த சின்ன அண்ணாமலை அந்த பெண்ணை நடிக்க வைத்து சில காட்சிகளை ஆடிஷன் செய்து படம் பிடித்தார். அதை கொண்டு போய் எம்ஜிஆரிடம் போட்டு காட்டினார். எம்ஜிஆரை பொறுத்தவரை எதிலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டார். மேக்கப், ஸ்கிரீன் டெஸ்ட் எல்லாம் பார்த்த பிறகு தீர்மானிக்கலாம் என்றுதான் சொல்வார். அதனால்தான் மேக்கப் டெஸ்ட் எடுத்த கையோடு நாயகியின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை எம்ஜிஆருக்கு போட்டு காட்டினார் சின்ன அண்ணாமலை. அப்படி திரையிடப்பட்ட காட்சிகளை எம்ஜிஆர் திரும்ப திரும்ப பார்த்தபடி யோசித்துக் கொண்டே இருந்தார். அவரது முடிவுக்காக எல்லோரும் காத்திருந்தனர். அவர் உடனடியாக பதில் சொல்லவில்லை. ஆனால் அந்த பெண் கருப்பு நிறமாக இருக்கிறார் என்றோ வேறு சில காரணங்களுக்காகவோ அவரை வேண்டாம் என்று நினைத்த ஒரு சிலர் எம்ஜிஆரிடம், அண்ணன், அந்த பொண்ணு ஒரு காலை தாங்கி தாங்கி நடக்குது, அது ஹீரோயினுக்கு சரி வருமா என்று சந்தேக தூபம் போட்டார்கள். ஆனால் எம்ஜிஆர் சிரித்தபடியே, ஏன், அதுவும் செக்ஸியா தானே இருக்கு, பார்க்க புதுசாகவும் தெரியுது, இந்த பெண்ணையே செலக்ட் பண்ணிருங்க என்று கிரீன் சிக்னல் காட்டிவிட்டார். அப்படி செலக்ட் ஆனவர் தான் சரோஜா தேவி. அந்த படம் தான் திருடாதே. எம்ஜிஆரை பொறுத்தவரை தனது படங்கள் மூலம் மட்டுமல்ல, படத்தின் டைட்டில் மூலமும் ஒரு நல்ல கருத்தை மக்கள் மனதில் பதிய வைக்க எப்போதுமே முயற்சி செய்வார். அப்படி இந்த படத்திற்கும் யாராவது நல்ல டைட்டில் சொன்னால் அவர்களுக்கு 500 ரூபாய் பரிசு தருகிறேன் என்று அறிவித்தார். அப்படி ஆளுக்கு ஒரு டைட்டில் சொன்னார்கள். இந்த படத்திற்கு கண்ணதாசன் வசனம் எழுதியிருந்தார். பா. நீலகண்டன் இந்த படத்தை இயக்கியிருந்தார். இதில் கடைசியாக நல்லதுக்கு காலமில்லை, திருடாதே என்கிற 2 தலைப்புகள் எம்ஜிஆர் முன் வைக்கப்பட்டன. அப்போது திருடாதே என்கிற தலைப்பை டிக் செய்தார் எம்ஜிஆர். நல்லதுக்கு காலமில்லை டைட்டிலை ஏன் எம்ஜிஆர் ஒதுக்கினார் என்றால், படங்களுக்கு தலைப்பு வைக்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நல்லதுக்கு காலம் இல்லை என தலைப்பு வச்சோம்னா மக்கள் ஓஹோ நல்லதுக்கு காலம் இல்லைன்னு எம்ஜிஆரே சொல்லிட்டாரு, அப்புறம் நாம எதுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. திருடாதே அப்படிங்கிற டைட்டில் அந்த விதமாக இல்லை. தப்பு பண்ணாதேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதுல நல்ல மெசேஜ் இருக்கு. எப்பவுமே ஜனங்க கிட்ட நல்ல மெசேஜ் சேர்ற மாதிரி பார்த்துக்கணும் என்றார். முதல் படம் என்பதால் எம்ஜிஆருடன் ஆரம்பத்தில் தயங்கி தயங்கி நடித்தார் சரோஜா தேவி. ஓரளவு அவருடன் சகஜமாக நடிக்க துவங்கிய காலகட்டத்தில் தான் எம்ஜிஆருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. கொஞ்ச நாட்கள் அவர் படுத்த படுகையாகிவிட்டார். அப்போது தன்னை மருத்துவமனைக்கு அடிக்கடி வந்து பார்த்த தயாரிப்பாளர் சின்ன அண்ணாமலையிடம், இந்த படம் தொடர்ந்து தாமதாவதால் உங்களுக்கு வட்டி கடன் சுமை ஏறி சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் நான் சொல்வதை கேளுங்கள். கண்ணதாசன் சகோதரர் AL சீனிவாசனிடம் இந்த படத்தை அப்படியே கைமாற்றி விடுங்கள். உங்கள் தொகை முழுவதையும் பைசா குறையாமல் வட்டியோடு வாங்கிக் கொள்ளுங்கள். நான் எப்போது குணமாகி வந்து நடிப்பேன் என்று தெரியாது என்பதால் தான் இப்படி சொல்கிறேன், தவறாக நினைக்க வேண்டாம் என்றார். அதன்படி அந்த படம் AL சீனிவாசனுக்கு கைமாறியது. அதன் பிறகு எம்ஜிஆர் குணமாகி இந்த படத்தில் நடிக்க வந்த சமயத்தில் படப்பிடிப்புக்கு எல்லாம் ஏற்பாடு செய்து தயாரானால் சரோஜா தேவியை காணவில்லை. எம்ஜிஆர் இப்படி சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்த இந்த சில மாதங்களிலேயே சரோஜா தேவி சில ஹிட் படங்களில் நடித்து முன்னணி கதாநாயகி வரிசையில் இடம் பிடித்து விட்டார். அதனால் அவரும் பிஸியாக நடித்து வந்தார். ஒரு கட்டத்தில் தன்னை அறிமுகப்படுத்திய எம்ஜிஆர் படத்திற்கே சரியாக கால்ஷீட் கொடுக்க முடியாத இக்கட்டான சூழலுக்கு தன்னை அறியாமலேயே ஆளானார் சரோஜா தேவி. ஆனாலும் எம்ஜிஆர் அதை பெரிதுபடுத்தாமல், சினிமாவில் இதுபோல் நடப்பது சகஜம்தான் என்று கூறி பிரச்சனையை பெரிதுபடுத்தாமல் அந்த படத்தில் நடித்து முடித்தார்.